ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்டில் காஸ்ட் சீட் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்குறோம். ஆல்ரெடி ஒன்னும் ஒரு 50 சம்ஸுக்கு பக்கம் நம்ம ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் காஸ்ட் சீட்டோட சாப்டர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து அதில் கிளம்ஸியாக இருக்குது. காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எல்லா டாபிக்ஸும் அதே சேனலில் போட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும், தேடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ செப்பரேட் சேனலாக போடலாம் அப்படின்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற சேனல் ஓப்பன் பண்ணி இதில் போடுறேன். ஸோ அங்கே ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் போடாத அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே போடுறேன். ஸோ காஸ்ட் சீட்டோட ரிமைனிங் சம்ஸ் அங்கே பார்த்துக்கோங்க, அங்கே போடாத சம்ஸ் இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் சம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூ ஆர் required to complete the compile a statement showing cost and profit from the information given below. So cost யும் profit யும் காமிக்க சொல்றாங்க. showing clearly material consumed, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் கேட்டிருக்காங்க. ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது காஸ்ட் சீட்டில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி வர்றது. ஓகேங்களா, டைரக்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்ணி வர்றது ப்ரைம் காஸ்ட். ஸோ ப்ரைம் காஸ்டோட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஒர்க்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி வருது ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணி வருது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணி சொல்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வர்ற அதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல்ஸ் கொண்டு வருவோம். ஸோ அந்த ஆர்டரை அப்படியே ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் சீட்டோட ஃபார்மெட். ஆல்ரெடி நான் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் காஸ்ட் சீட் ஃபார்மெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேணும் அப்படின்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்க்கலாம் சம்ஸ். மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளோங்க, 2. மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 2 lakh, வேஜஸ் 1 lakh, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் 40,000, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் 60,000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேஸ் ஆட், நார்மலாக நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு போடுவோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேஜஸையும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ ஆட் பண்ணி வந்தால் ப்ரைம் காஸ்ட் வரும். ஸோ அதிலிருந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் இஸ் அப்சர்வ்ட் அட் 20% ஆன் வேஜ். வேஜில் வந்து 20% தான் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் 25% ஆன் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட், ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்டில் 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் 20% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வருதோ அதில் 20% வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆன் சேலில் வந்து 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி காஸ்ட் சீட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஐட்டம்ஸும் யோசிக்கவே வேண்டியதில்லை. ஜஸ்ட் எது எதில் எடுக்க சொல்லியிருக்காங்களோ அதில் 25% அப்படி போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குதுங்க, நம்மளுக்கு 40,000 இருக்குது. ஸோ அதுக்கு தான் இன்னர் காலம் போட்டிருக்கோம். ஸோ அதோட என்ன சொல்லியிருக்கேன், டு பர்ச்சேஸ். நீங்கள் ஆடுன்னு போட்டாலும் சரி, பர்ச்சேஸ்ன்னு போட்டாலும் சரி, சரி ப்ளஸ் சிம்பிள் போட்டாலும் சரி. ஆட் பர்ச்சேசஸ் எவ்வளோ இருக்குதுங்க, 2 lakh. ஸோ இப்போ டோட்டலாக 2,40,000 வந்துருக்கு. ஓகேவா, இதுலேருந்து என்ன பண்ணும், லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல். ஓகேவா, ஸோ எவ்வளோ வருதுங்க, 60,000 வருது. ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 1,80,000 வருமா. ஸோ இது வந்து என்னங்க, மெட்டீரியல் கன்சம்ஷன். அந்த இயரில் நம்மளுக்கு மெட்டீரியல் கன்சம்ஷன். மெட்டீரியல் கன்சியூம்டு. ஓகேவா, ஸோ இதோட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட். ஸோ யூஸ்வலாக இதுதான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, இது இப்படி கொடுத்துருக்கறனால இதை கண்டுபிடிச்சிருக்கோம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணும். என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாமா, வேஜஸ். ஸோ வேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
1 lakh இருக்கு. ஸோ அதோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000 இருக்கு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000. ஸோ டோட்டலாக டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,20,000 வருதா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுங்க, 3 lakh வருதா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோங்க, ப்ரைம் காஸ்ட். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு ஐட்டம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் இஸ் அப்சார்ப்ட் அட் 20% ஆன் வேஜ். ஸோ வேஜஸில் 20% சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வேஜஸில் நம்மளுக்கு 20% போட்டுக்கலாமா. சரி, இதோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெட்டிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். இதான் நம்மளுக்கு அடுத்த ஹெட்டிங். ஓகேவா. ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆன் வேஜ்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ வேஜஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. வேஜஸ் எவ்வளோ இருக்குதுங்க, 1 lakh. ஸோ அப்போ 1 lakhல நம்மளுக்கு என்னங்க 20%. ஓகேவா. 1 lakhல 20%. ஓகேவா. 20,000 வருமா. 1 lakh into 20%, 20,000. ஓகேவா. வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்பென்சஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் போட்டு கொண்டு வருவோம். ஸோ ஆட் தான் பண்ணுறேன். டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருதுங்க, 3,20,000 ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அந்த 3,20,000 வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டோட எக்ஸ்பென்சஸ் இல்லையா. இதை வந்து ஒர்க்ஸ் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகேவா. ஸோ இப்போ 2 ஐட்டம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஹெட்டிங் இதோட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஓகேவா. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 25% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 25% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ ஒர்க் காஸ்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோங்க, 3,20,000 கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ அப்போ அதில் எவ்வளோங்க, 25% எடுக்கணும். ஓகேவா. அப்போது 3,20,000 into 25%. 3,20,000 into 25%. ஸோ 80,000 வருது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. சி இதைய டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுங்க, 4 lakh. ஆட் தானே பண்ணுறோம் இல்லைங்களா. சி இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கு இது வரைக்கும் ஆன எக்ஸ்பென்சஸ் தான் இது. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். இதுதான் நம்மளுக்கு ஆர்டர், அந்த ஆர்டரில் தான் போடுறோம். காஸ்ட் சீட் அப்படிங்கும்போது ஒரு 4 ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இந்த ஆர்டர் ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் வந்து 25% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகேவா. சாரி 20%. 20% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குதுங்க, 4 lakh இருக்குது. அப்போ அதில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்க, 20%. ஸோ அப்போ 4 lakh into 20%. ஸோ 4 lakh into 20%. ஸோ 80,000 வருது. ஓகேவா. சரி இப்போ நம்மளுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குதுங்க, ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு 4,80,000 வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா. ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு டோட்டலாக வந்து 4,80,000 டைரக்ட் இன்டைரக்ட் எல்லா எக்ஸ்பென்சஸ் சேர்த்து 4,80,000 இருக்குது.
இதோட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். வரதான் நம்மளுக்கு என்னவா இருக்குங்க, சேல்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ப்ராஃபிட்டும் கொடுக்கல, சேல்ஸும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? ப்ராஃபிட் இஸ் 20% ஆன் சேல்ஸ். சேல்ஸில் 20% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 20% ஆன் சேல்ஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸை வந்து ஆன் சேல்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஆன்க்கு அப்புறம் எது வருதோ அதை 100% வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு என்னங்க ஃபார்முலா என்னங்க, காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, சேல்ஸ் 100% அசம்ஷன் தெரியுது. ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20%. ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்குங்க, இது எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு என்னவா இருக்கும், 100 - 20 அப்படிங்கிறப்போ என்னவா இருக்குங்க, 80%. ஓகேவா? ஸோ அப்போ இதோட இது எவ்வளோங்க, 80%. ப்ராஃபிட் எவ்வளோ வரும், 20%. இது எவ்வளோ வரும், 100%. இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தெரியுது. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோங்க, 4,80,000 டிவைடட் பை இது எவ்வளோ பர்சன்டேஜுங்க, 80. நம்மளுக்கு ப்ராஃபிட் தெரியணும் அப்படின்னா 20%. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 4,80,000 into 20 divided by 80. ஓகேவா? ஸோ 1,20,000. ஓகே, இதுலேருந்து நீங்கள் லெஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். சேல்ஸ் அப்படிங்கிறப்போ ஸோ காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு என்ன சொல்லி, காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. டோட்டல் பண்ணியும் போட்டுக்கலாம். ஆர்எஸ் இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட்லையும் போடலாம் பாருங்கள். 4,80,000 டிவைடட் பை 80% into 100. ஓகேவா? இங்கே பர்சன்டேஜின் போது நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே பாருங்கள், 4,80,000 டிவைடட் பை 80 இல்லையா, 80 into 100. ஸோ எவ்வளோ வருதுங்க, 6 lakh. இப்போ இதை டோட்டல் பண்ணி பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு 6 lakh தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த வீடியோ? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.